ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டு, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து வாக் இன் ட்ரைவ். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல்ஏ, டிஎஸ், சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டு, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லா சொல்லியிருக்கேன். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த குரூப்லாம் எடுத்திருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ அவங்க ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் அதை அனுப்பிச்சிடுங்க. அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வாக் இன் ட்ரைவ். காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற டவுட்டும் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும். எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டு, டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாமே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் டவுட்டுக்கு ஃபுல்லாக ஆன்சர் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தா போனஸ் டிப்பும் தரேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். முதல்ல எடுத்தோன்னே எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டுன்னு பார்த்தா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக யூசஸ் இருக்குது. இப்போ சி லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகலாம். மெமரி, பாயிண்டர்ஸ், லூப்ஸ் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். C++ எடுத்திங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு ஸ்ட்ராங் ஆகிடலாம். கேம் டெவலப்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து C++. ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒய்ட் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னால் ஜாவா லாங்குவேஜ் தான். ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூவில் கம்பல்சரியாக கேட்பாங்க. பேக் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இதான் பெஸ்ட்டு, ஜாவா லாங்குவேஜ் தான். அடுத்த லாங்குவேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். பைத்தானில் பார்த்திங்கன்னா சிம்பிள் சின்டெக்ஸாக இருக்கும். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப யூஸ் ஆகும். பிகைனர்ஸுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற லாங்குவேஜ்னால் பைத்தான் தான். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ்னால். இப்போ எந்தெந்த லாங்குவேஜ் எது எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் ஜாவா தான் பெஸ்ட்டு. நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணால் பைத்தான் ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸில் ஸ்ட்ராங் வேணும்னா சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பிளானும் டைம் சார்ட்டும் தரேன். அடுத்து டெய்லி டைம் சார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 to 4 ஹவர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து நியூ கான்செப்ட் கற்றுக்கோங்க. லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் எல்லாமே எந்த லாங்குவேஜில் வேணாலும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ். ஆனால் ஒரு லாங்குவேஜை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. அரையும் குறையுமாக கற்றுக்காதீங்க. இப்போ பைத்தான் எடுத்திங்கன்னா பைத்தான் வந்து A to Z ஃபுல்லாகவுமே கற்றுக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 6 months தான் எடுக்கும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க. ஸோ ஃபுல்லாகவுமே கற்றுக்க பாருங்கள். பாதி பைத்தானில் படிக்கிறது, பாதி ஜாவாவில் படிக்கிறது, பாதி சியில் படிக்கிறது, சின்டெக்ஸ் எல்லாம் குழம்பிடும். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்தது ஆஃப்டர்நூன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர்நூன் 1 hour பார்த்திங்கன்னா 2 கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு சிறந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ரேங்க், LeetCode அண்ட் கோச்செஃப். இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் எந்த பிளாட்ஃபார்மாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாம் சைன்இன் பண்ணிவிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் கோடிங்கை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்ஸை கற்றுக்கிட்டு அதில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவினிங் 1 hour பார்த்திங்கன்னா ரிவிஷன் கொடுங்க. காலைல கற்றுக்கிட்டதும் மதியானம் கற்றுக்கிட்டதையும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது இல்லாமல் பேப்பர்லேயும் ட்ரேஸ் பண்ணுங்கள். பேப்பரில் பார்த்து அதோட லாஜிக்கை பில்ட் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து வாக் இன் ட்ரைவ். சரி, வாங்க அடுத்தது நைட் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் 30 minutes பார்த்திங்கன்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேக்கு பிளான் போடுங்க. நாளைக்கு என்ன படிக்க போகிறோங்கிறத நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்டுன்னு வந்தால் 2 to 3 hours வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கால்குலேட்டர், டு டூ லிஸ்ட், வெதர் ஆப் இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அதை ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இதை கண்டினியூஸாக 3 months ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதேமாதிரி இன்டர்வியூக்கும் ரெடியான மாதிரி ஆகிரும். சரி, போனஸ் டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்கில். சரி, வாங்க போனஸ் டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு போனஸ் டிப் வந்து 4 சொல்கிறேன். அதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கோடை வந்து எப்போதுமே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போதுமே டைப் பண்ணுங்கள், லாஜிக்கை யோசிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டீபக் பண்ண கற்றுக்கோங்க. எரர்லாம் இருந்தால் நல்லா லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் டீபக் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா. அடுத்தது கிட்டப்பில் டெய்லியும் கோடை புஷ் பண்ணுங்கள். ரெக்ரூட்டர்ஸ் ப்ரூஃபாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெஸ்யூமில் வந்து நீங்கள் போடும்போது ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ப்ரூஃபாக இருக்கும் இது.
அடுத்து ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் வந்து பெருக்குங்க. லிங்க்டின், டெலிகிராம், டிஸ்கார்டில் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால், இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராமிங்கில் டவுட் வருது, இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் வந்து என்னால் சால்வ் பண்ண முடியல, எங்கே எரர் அடிக்குதுன்னு தெரிலனா இந்த மாதிரி லாஜிக் கேட்குறதுனா வந்து கேட்கலாம். அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து வாக் இன் டிரைவ். நீங்கள் இன்னும் அதில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெலிகிராமில் வாக் இன் டிரைவ்னு அடித்தாலும் நம்ம சேனல் நேம் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, உங்கள்கிட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஆன்சரை தேடி ChatGPT இந்த மாதிரி ஓப்பன் AI பிளாட்ஃபார்மில் வந்து இது பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான். ஸோ இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் லாங்குவேஜுன்னு ஒன்று கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்டயே ஆன்சர் இல்லை. உங்கள் கோலுக்கு பொருந்துகிற மாதிரி லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். அதில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளார கான்ஃபிடெண்ட்டாக ப்ரோக்ராமர் ஆகிடுவீங்க. இன்னும் வீடியோ முடியல. வீடியோட கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த அட்வைஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அந்த அட்வைஸ் வேணும்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் லாங்குவேஜ் என்னென்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் நம்ம சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் பார்த்திங்கன்னா வாக் இன் டிரைவ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் டிரைவ் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு சில அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் சொல்கிறேன்னா, அந்த பைத்தானை சூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கற்றுக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பாதி பைத்தானு, அடுத்தது ஜாவா, அடுத்தது அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பைத்தான்னு எடுக்கிறீங்கன்னா பைத்தானை ஃபுல்லாக கற்றுக்க பாருங்கள். பைத்தான் முடிச்சுட்டு வேணால் ஜாவாவை கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என் ஃப்ரெண்டையே கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த் பார்த்திங்கன்னா பைத்தான் மேலே ரொம்ப ஆர்வப்பட்டு பைத்தான் படித்தான். அதுக்கெல்லாம் கோர்ஸுக்கு காசு கட்டிலாம் போனான். பட் அவனால் 2 மந்த்ஸுக்கு மேலே அது படிக்க பிடிக்கலன்ட்டு அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுட்டான். அடுத்தது ஜாவாவுக்கு தாண்டினான். ஜாவாவும் அப்படியே பாதியோடு விட்டான். இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அவன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா, நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸ் ஜாவாவை படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி ஆரம்பித்தா கூட இன்னி ஒரு 5 மந்த்ஸுக்குள்ள நம்ம ஜாவா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு இன்டர்மீடியட் அளவுக்கு படிக்க முடியும். ஸோ நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜாவா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா. உங்கள் விருப்பம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஐடியில் இப்போ பார்க்குறது வந்து ஜாவா தான் கேட்குறாங்க. ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம அதில் வந்து என்னென்ன எரர் பண்ணுறோம் டெய்லியும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டாலும் லிங்க்டின்ல போஸ்ட் போடுங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் முடித்தேன், அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே லீட் கோடில் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. லீட் கோடுங்கிற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன ப்ரோ நிறைய பிளாட்ஃபார்ம் சொல்கிறீங்க, அப்போல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ லீட் கோடு, ஹேக்கரன், கோட் செப்லாம் சொல்கிறீங்க, அப்படி கேள்விப்பட்டதே இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து லீட் கோட் இந்த மாதிரி ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் நேம் டைப் பண்ணுங்கள். நான் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன்.